அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படமானது 7வது நாளில் உலகளவில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், அதே போன்று 7 நாளும் சேர்த்தவாறு ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 7வது நாளிலே தமிழ்நாட்டில் 1,25,00,000 ரூபாயினையும் 7 நாளும் சேர்த்தவாறு 40,65,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கேரளாவிலே 7வது நாளில் 13,00,000 ரூபாயினையும் 7 நாளும் சேர்த்தவாறு 3,43,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே 7வது நாளில் 33,00,000 ரூபாயினையும் 7 நாளும் சேர்த்தவாறு 6,03,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. வட இந்தியாவிலே 7வது நாளில் 10,00,000 ரூபாயினையும் 7 நாளும் சேர்த்தவாறு 3,68,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இந்திய அளவில் 7வது நாளில் 1,81,00,000 ரூபாயினையும் 7 நாளும் சேர்த்தவாறு 53,79,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. வெளிநாடுகளிலே 7வது நாளில் 55,00,000 ரூபாயினையும் 7 நாளும் சேர்த்தவாறு 37,65,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இதற்கிணங்க உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் 7வது நாளில் 2,36,00,000 ரூபாயினையும் 7 நாளும் சேர்த்தவாறு 91,44,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஷேராக 50,80,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய தியேட்டர்கள் ரைட்ஸானது 134 கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 83,20,00,000 ரூபாயினை ஷேராக பெற வேண்டிய கட்டாயத்திலும், இந்த 83,20,00,000 ரூபாயினை ஷேராக பெற வேண்டுமாயின் உலகளவில் இன்னும் 149,75,00,000 ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதன் அடிப்படையிலும் இந்த திரைப்படமானது எவ்வாறு பார்த்தாலும் 60 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை நஷ்டமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொண்டிருப்பதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அடைந்த திரைப்படமாக அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.